ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் செவ்வாய் பகவானும். இதுதான் தலைப்பு. ஒவ்வொரு கிரகமும் தனித்துவமான விசேஷமான குண இயல்புகளும் ஆதிபத்திய விசேஷங்களும் காரகத்துவங்களும் கொண்டவை. ஒரு கிரகத்துடைய நேச்சுரல் ஆஃப் கேரக்டரை நம்ம காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். காரகத்துவம் என்பது அந்த கிரகத்தினுடைய இயல்பு. இப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னன்னா சகோதர காரகன், பூமி காரகன், மருத்துவ காரகன், துணிச்சல் மிகு செயல்களுக்கு காரகன், இரத்தத்திற்கு காரகன், விபத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது காரகத்துவம். ஆதிபத்தியம் என்பது இதுக்கு நேர் எதிரானது. காரகத்துவத்துக்கும் ஆதிபத்தியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆதிபத்தியம் என்பது 12 வீடுகளின் அடிப்படையில் செவ்வாய் உங்கள் லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், எந்த வீட்டு வேலைகளை செய்வதற்கு படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத குறிப்பிடுறது. ஒரு கிரகம் தனது காரகத்துவத்தை செயல்படுத்த முடியாமல் போனாலும் ஆதிபத்தியத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காது. உதாரணமா சுக்கிரனுடைய காரகத்துவம் காமம், லக்ஸரியஸ் லைஃப். அது வர்ற எல்லா காலகட்டத்திலையும் செயல்படுத்த முடியும்னு சொல்லிட முடியாது. 70 வயசுல ஒருத்தருக்கு சுக்கிர தசை வரும்போது அவர் காமத்தை திகட்ட அனுபவிப்பார் அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. அங்கே காரகத்துவம் கேட்டு போயிடும். அதே மாதிரி என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மிகப்பெரிய லக்ஸரியஸ் லைஃபை 70 வயசுக்காரர் பெருசாக அனுபவிச்சிட முடியாதுங்கிறதும் நிதர்சனமான ஒன்று. ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். ஆனால் அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கான பலன்களான ஆதிபத்திய பலன்கள் கட்டாயம் அவருக்கு கிடைக்கும், அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் 12 லக்னக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய்ங்கிறவர் என்ன வேலையை செய்யறதுக்கு படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் லக்னத்துக்கு செவ்வாய் யார்? இதுதான் தலைப்பு. இப்போ மேச லக்ன ஜாதகர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே லக்னாதிபதியாகவும் அட்டமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டு பலன்களையும் தரக்கூடியவர் செவ்வாய் தான். புரியுதுங்களா? அப்போ மேசலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் தசை நடப்புக்கு வருதுன்னா அவர் எங்க இருந்தாலும் சரி, அவர் செய்யக்கூடிய வேலைகள், அவருக்கு பணிக்கப்பட்ட வேலைகள் என்னன்னா லக்னத்தின் வலுவை அதிகப்படுத்துவது, மேலும் 8ஆம் இடத்தின் வலுவை அதிகப்படுத்துறதும் தான். அப்ப லக்னாதிபதி என்கின்ற நிலையில் அவர் நன்மைகளை தர கடமைப்பட்டவர் ஆகும்போதே 8ஆம் அதிபதிங்கிற முறையில் அவரே சில குழப்பங்களையும் மேசலக்ன ஜாதகர்களுக்கு கொடுக்காம போக மாட்டார். திடீர் விபத்து, ஆயுதங்களால் இரத்த காயங்கள், உடல் உறுப்புகளை இழப்பது, அசிங்கம், அவமானம், சகோதர வர்க்கத்து பகை. எப்பவுமே ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யும்? அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். தன் காரகத்துவ ரீதியாக வேலை செய்ய முற்படும். காரகத்துவ ரீதியாக அந்த ஆதிபத்தியத்தை செயல்படுத்த போகும். இப்போ 8ஆம் இடங்கிறது ஒருத்தனுக்கு விபத்து கண்டம். 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வரார். யாருக்கு? மேசலக்னக்காரன். இப்போ செவ்வாய் சகோதர காரகன் இல்லையா? ஒரு மேசலக்ன ஜாதகர் மத்தியம வயதில் 45 வயசுல செவ்வாய் தசை வரும்போது நிறைய சொத்துக்கள் வாங்குறாரு, பூமி லாபம், தன்னம்பிக்கையோடு செயல்படுறாரு. பூர்வீக சொத்து ஒன்று பிரச்சனை ஆகுது. அதை பிரிக்கும் போது சகோதரருக்கும் இவருக்கும் தகராறு ஏற்பட்டு சகோதரன் இவரை வெட்டுறார். காரகத்துவ ரீதியாக 8ஆம் இடத்தின் பலனை தருகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப சகோதர காரகன் என்கின்ற முறையில் அவர் 8ஆம் இடத்த பலனை தரார். இன்னொரு மேசலக்ன ஜாதகருக்கு அதுவரை செவ்வாய் திசை நடப்புக்கு வரும்போது நல்ல நிலையில இருந்த அவருடைய சகோதரர் ஒருவர் விபத்துல மரணம் அடைகிறார். புரியுதுங்களா? இந்த 2 பாயிண்டையுமே யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரனின் காரகத்துவ ரீதியாக 8ஆம் இடத்து பலன்களை கொடுக்குறார். அது பூமி சம்பந்தப்பட்டதாகவும் வரலாம், உத்தியோகம் சம்பந்தப்பட்டதாகவும் வரலாம், மருத்துவம் சார்ந்தும் வரலாம். செவ்வாயின் காரகத்துவ ரீதியாக அந்த 8ஆம் இடத்து பலனும் கிடைக்கும். இப்ப ரிஷப லக்ன ஜாதகர்கள் எடுத்துக்கும் போது செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியங்களை தனது காரகத்துவ ரீதியாக கொடுப்பார். அப்போ 7ஆம் இடம்ங்கிற வாழ்க்கை துணை, சமுதாயம், கூட்டாளிகள், பங்காளிகள். இதில் காலபுருஷனுக்கு அது என்ன வீடுங்கிறத பார்த்தணும். இது 8ஆம் வீடாக வரும், இவங்களுக்கு 7ஆம் இடம் வரும். அப்போ வாழ்க்கை துணை ரீதியான பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படும் விரயங்கள், அதனால் ஏற்படும் மன வருத்தங்கள், கூட்டாளிகளில் ஏற்படும் சிக்கல்கள், பிரச்சனைகள், பொது மாரகஸ்தானம் என்பதனால் விபத்து கண்டம் போன்றவற்றை இவர் தருவார். அதுவே விரையாதிபதி ஊரை விட்டு போகிறது, வெளிநாட்டில் வசிக்கிறதுங்கிற மாதிரி பலன் இதில் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ மிதுன லக்ன ஜாதகமாக அதே செவ்வாயை எடுத்துக்கும் போது அவர் 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதிங்கிற 2 ஆதிபத்தியங்களை தனது காரகத்துவ ரீதியாக செவ்வாய் தசையில் கொடுப்பாரு. இதில் அந்த தசைகளில் கொடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
இதை மறந்துடவே கூடாது. ஏன்னா தசைகளின் வலிமையின் அடிப்படையில் தான் ஒரு கிரகம் முழுமையாக செயல்பட முடியும். புத்திகளில் செயல் இருக்கும் அப்படின்னாலும் கூட அது ரொம்பவுமே ஒரு குறைந்த அளவில் தான் இருக்கும். புத்திகளில் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதனாக செயல்பட முடியுமே ஒழிய தசாநாதன் அளவுக்கு வீரியமாக செயல்பட்டு விடுதல் என்பது முடியாது. அப்போ மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிற 2 மோசமான நிலைகளை பெறதுனால தான் செவ்வாய் கடுமையான பாவியாகிறார். ஏன் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் கடுமையான பாவியாகிறாருங்கிறதுடைய சூட்சமும் இதுதான். இயற்கையில் அவர் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்தின் அதிபதி. மிக மோசமான விளைவுகளை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய வீடுகள் என்று கணிக்கப்படுபவை இந்த 6ம் 8ம் தான். அப்போ ஒரு மிதுன லக்னத்துக்கு செவ்வாதசை வந்ததுன்னா 6, 8ங்கிற 2ம் சேர்ந்து செயல்படும் தன்மை கொண்டவைகளாக மாறி மிக கடுமையான மன உளைச்சலையும், கொஞ்சம் அவரே லாபாதிபதிங்கிற நிலையில் அந்த மன உளைச்சல்கள் எல்லாம் ஒரு 5 வருஷம் வச்சு பாடாப்படுத்திட்டு கடைசியில் ஒரு 2 வருஷத்துக்கு போனா போகுதுன்னு சில லாபங்களையும் கொடுக்கும் தன்மை கொண்டவர் ஆவார். கடக லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். 5 மற்றும் 10ங்கிற 2 நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாகிறார். ஏன் கடக லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதியாகிறார்? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் 5ஆம் இடமும் மற்றும் ஜீவனஸ்தானம் என்னும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். மேலும் லக்னாதிபதியான சந்திரனுக்கு அதிமித்ரு என்று சொல்லக்கூடிய நட்பு கிரகமாகவும் ஆகிறார். அப்ப நட்பு, நண்பன் பிளஸ் 2 நல்ல வீட்டின் ஆதிபத்தியம். புரியுதா உங்களுக்கு? 2 நல்ல வீடுகளின் ஆதிபத்தியத்தையும் பெற்று நண்பராகவும் அந்த கிரகம் வரும்போது அவரே ராஜயோகாதிபதி. ஜோதிட சாஸ்திரத்தின் சூட்சுமங்களில் ஒன்று, ஒரு கேந்திரம் மற்றும் ஒரு திரிகோணத்திற்கு யார் ஒருவர் சொந்தக்காரராக உங்கள் லக்னத்திற்கு வருகிறார்களோ அவர்களே மிகச்சிறந்த ராஜயோகாதிபதி. அப்போ கடக லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியான சந்திரன் 10 வருஷம் திசை நடத்தி முடித்தோடனே பின்னாடியே அதிநட்பு மித்திரர் அப்படின்ற செவ்வாயும் திசை நடத்த வர்றதுங்கிறது, அதாவது பால் நழுவி பழத்தில் விழுந்து, பழம் நழுவி பாலில் விழுந்து அந்த பால்ல இருந்து வாயிலே விழுகிறது மாதிரியான ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி தனாதிபதி சூரிய திசை நடத்துவார், அடுத்து லக்னாதிபதி சந்திரன் திசை நடத்துவார், அடுத்து செவ்வாய் நடத்துவார், அந்த மாதிரி. அப்போ 5ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த வேலைகளை செவ்வாய் தன் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக தருவார். நான் நிறைய காணொலியில் சொல்லியிருப்பேன், கடக லக்னத்துக்கு பூர்வீகம் ஆகாது. ஏன்? பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இந்த 5ஆம் இடம் காலபுருஷனின் 8வது ஸ்தானம் என்பதனால் முற்றிலும் புதிய இடத்தில் இடம்பெயர்ந்த பின்பே கடக லக்னம் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறுகிறதுங்கிறதனுடைய சூட்சுமம் இதில் தான் இருக்கு. தலைமை பொறுப்பும் உயர்நிலை பதவிகளும் அந்தஸ்துகளும் இவர்களுக்கு பிறந்த பூர்வீகத்தில் ஏற்படுவதில்லை. புதிய சூழலுக்கு நகர்ந்த பிறகு நிச்சயமான வளர்ச்சிகளை பெறுகிறார்கள். புரிஞ்சிருச்சுங்களா? சிம்மலக்ன ஜாதகத்திற்கும் செவ்வாய் முழுமையான ராஜயோகாதிபதி தான். இங்கேயும் ஒரு கேந்திரம் மற்றும் ஒரு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தின் வேலைகளையும் 9ஆம் இடத்தின் வேலைகளையும் செய்வார். சிம்மலக்னத்துக்கான பலன்களை சொல்லும்போது 4ஆம் இடம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விபத்து, ஒரு கண்டம், ஒரு அசிங்கம், ஒரு அவமானமும் சேர்ந்து நடக்கும். அல்லது தாயார் நோய்வாய்ப்படுவார்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சிம்மலக்னக்காரரு சொந்த வீடு கட்டினார். கிரகப்பிரவேசத்துக்கு அழைக்க வந்தார். நான் ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கும்போது ஜாதகத்தை அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணும்போது அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருடைய கிரகப்பிரவேசத்துக்கு முதல் நாள் அவங்க அம்மா காணாமல் போயிட்டாங்க. இது நடந்தது 2020. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிடைக்கவே இல்லை. அவங்க இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை. தேடிக்கிட்டே இருக்கிறார். சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாள் அம்மா காணோம். கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா, சண்டை போட்டு போயிட்டாங்களா, எந்த தகவலுமே ஒருபடியாக இல்லை அவர்கிட்டையும். ஆனால் மொத்தத்தில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இல்லை. இதுதான் சூட்சுமம். புது காரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஷோரூமை விட்டு வெளியே இறக்கும் போதே கீறல் போட்டார். 4ஆம் இடம் 8ஆம் இடமாக வேலை செய்வதனால். அப்போ சிம்மலக்கணத்திற்கு 4, 9 கூடைய வேலைகளை செவ்வாய் செய்வார். மிதுன லக்கணத்தை போலவே கன்னி லக்னத்திற்கும் செவ்வாய் ஒரு துரதிர்ஷ்டசாலி. மிதுனத்துக்காவது ஒரு லாப மேன்மைன்னு ஒரு 25% நல்லது இருக்கும். கன்னி லக்னத்துக்கு சுத்தமாக எதுவுமே இருக்காது. 3 மற்றும் 8 கூடையவனாக அவர் செயல்படும் போது மிக கடுமையான விளைவுகளை, மோசமான விளைவுகளை, துன்பங்களை, கஷ்டங்களை, அவமதிப்பை, மரியாதை குறைவை, அங்கீகாரமற்ற தன்மையை கன்னி லக்னக்காரங்க செவ்வாய் திசையில் அனுபவிப்பான். அப்போ செவ்வாய் தசை வரக்கூடாதுன்னு கன்னி லக்னத்துக்கு சொல்வதற்கான சூட்சமும் லக்னாதிபதி புதனுக்கும் இந்த 3, 8 கூடைய செவ்வாய்க்கும் பொருந்தி போகாது என்கின்ற குணம் கொண்டவர். செவ்வாய் ஒரு சேனாதிபதிங்க, அவருக்கு சூட்சமெல்லாம் தெரியாது. ஆனால் புதன் ஒரு சூட்சும கிரகம். முருகனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஆகாதுன்னு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உறவு நிலைகளில் இதை சொல்லி வைப்பது. புதன் ஒரு மாயாவி, மகாவிஷ்ணு ஒரு மாயாவி.
சூட்சுமமாகவும் சூழ்ச்சியாகவும் தனது காரியத்தை சாதித்துக் கொள்ளும் தன்மை கொண்ட கிரகம். ஆனால் செவ்வாய் ஒரு சேனாதிபதி, எடுத்தமா கவுத்தமா அருவாள் எடுத்துட்டு போறா, வெட்டுறா குத்துறா அப்படிங்கிறது மாதிரியான. ஸோ இவங்களுடைய குணங்கள் ஒத்துப்போவதில்லை. அப்போ கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் 2 தீய ஆதிபத்தியங்களை பெற்று கடும் பகைவராகிறார். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்திற்கும் 7ஆம் இடங்கிற கலத்திரஸ்தானத்திற்கும் சொந்தக்காரராக வரதுனால இவர் கலப்பு பலன்களை தரும் தகுதி உடையவராகிறார். நன்மை தீமை 2ஐயும் தருவார். இதில் சுக்கிரனுக்கு செவ்வாய் நேரடி பகை கிரகம் கிடையாது, அதே நேரத்தில் அதிநட்பு கிரகமும் கிடையாது. சமம் என்கின்ற வலிமையை கொடுக்கக்கூடியவர்களால இந்த 2 விதிகளை இவர் கொடுப்பார். 2ஆம் இடத்து வேலைகளை 7ஆம் இடத்து வேலைகளை தனது காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக தரும் தன்மை கொண்டவர் அவர். விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவே செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர் செவ்வாய். எங்கே இருந்தாலும் லக்னாதிபதியின் வேலையை அவர் செஞ்சே ஆகணும். அதே நேரத்தில் மிக மோசமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து வேலைகளையும் அவரே தருவார். லக்னாதிபதி தான். இந்த 2 லக்னங்களும் செவ்வாயுடைய லக்னங்கள் 2க்குமே பாருங்க, லக்னாதிபதியே ஒரு மோசமான வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறும் ஒரு துரதிஷ்டம் இருக்கும் அமைப்பு உள்ளது. 6ஆம் அதிபதி விருச்சிக லக்னம் வலுவா இருக்குன்னா அவங்களுக்கு நோய் இருக்கான்னு அர்த்தம், எதிரி இருக்கான்னு அர்த்தம், கடன் இருக்குன்னு அர்த்தம், தொல்லைகள் இருக்குன்னு அர்த்தம். இருந்தால் தான் உங்கள் லக்னம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே லக்னாதிபதி வலுவடைய அந்த 6ஆம் இடமும் வலுவடைந்து கொண்டே இருக்கும். தானே தனக்கு எதிரிங்கிற மாதிரியான சூட்சுமங்களை இந்த விருச்சிக லக்னக்காரங்க பெறுவாங்க. புரியுதுங்களா? அதுவும் மறைமுக எதிரிகள், உயிர் போகக்கூடிய அளவுக்கான எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் தன்மை விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. ஏன்னா அது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, ரகசியங்கள் மொத்தமாக புதைந்திருக்கும் இடம். ஸோ இவர்களுக்கு லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் செயல்படும் தன்மை உடையவராக இருப்பார். அடுத்து தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 12ங்கிற 2 ஸ்தானங்களுக்கு அதிபதி. இதில் 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான வீடு. அப்போ மிக முக்கிய வீடான அந்த வீடு தான் இவங்களுக்கு செவ்வாய்க்கு திரிகோண வீடாகவும் வந்துடும். ஆட்சி மற்றும் திரிகோணம், மூல திரிகோணம் 2 அடைவர். அப்போ அந்த இடத்துல அவருக்கு பவர் ஜாஸ்தி. விருச்சிகம் ஒரு மாதிரி மறைவு வீடு, சிறு மறைவு வீடு, லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால செவ்வாயின் தசை என்பது தனுசு லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 80% நற்பலன்களோடு 20% விரயத்தையும் கிரயத்தையும் சகோதர விரயத்தையும் அதனால் ஏற்படும் சிக்கலையும் பூமி விரயத்தையும் கொடுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். நிறைய தனுசு லக்னக்காரங்க தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை சகோதரருக்காக விட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா பூர்வீக சொத்துக்களுக்காக சகோதர வர்க்கத்தோடு போராடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விதி கொடுக்கும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. இது 2மே சுப வீடுகள் தான். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனிக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஆகாதுனாலும் கூட அவர் பெற்றிருக்கும் 2 ஆதிபத்தியங்களும் நல்ல ஆதிபத்தியங்கள் தான். 4ஆம் இடம் 11ஆம், இதில் 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதனாலே மகர லக்னத்திற்கு சகோதர உறவாலும் பூமியினாலும் அரசு நேரடி அதிகார பதவிகளாலும் நன்மைகள் இருக்காது என்பது பொது விதி. அது நடக்கும். பாதகாதிபதியாகவும் அவர் கொஞ்சம் செயல்படுவாருங்கனால தனுசு லக்னம் மாதிரியே தான் 80% நற்பலன்களும் 20% தீய பலன்களும் கலந்தே இருக்கும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் என்கின்ற ஒரு சிறு மறைவு ஸ்தானத்திற்கும் 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்திற்கும் செவ்வாய் தொடர்பு கொண்டவர் ஆகிறதுனால இங்கேயும் லக்னாதிபதி சனிக்கு அவர் பகை கிரகம் என்பதுன்ற நிலையில் 50-50 சாய்ஸுங்கிற மாதிரி 50% நன்மையும் 50% தீமைங்கிற மாதிரி 2ம் கலந்த பலன்களை தனது காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக கொடுத்து விட்டு செல்வார். புரியுதுங்களா? காலபுருஷனுடைய 8ஆம் வீடு கும்பலக்னத்துக்கு ஜீவனஸ்தானங்கிறனால மறைமுக தொழில்களில் ஈடுபடுத்தி சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்ய சொல்லி சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத தொழில்களில் ஜாதகரை கொண்டுட்டு போய் அதுதான் மிகப்பெரிய பராக்கிரமங்கிற மாதிரி அவரை நம்ப வச்சு சிக்கலில் உண்டாக்கக்கூடியவராக மாறுவார். இதுதான் அதில் இருக்கிற சூட்சுமம். மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 2, 9 என்கின்ற 2 நல்ல ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுகிறார். இதில் 9ஆம் இடமாய் வரக்கூடிய விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு என்பதனாலேயே இவர்கள் பாக்கியதையை அனுபவிப்பதற்காகவே பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்ய வேண்டிய விதியும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய யோகிதையும் இயற்கையாகவே கொடுப்பார். மீனலக்னக்காரங்க நிறைய வெளிநாட்டு போகிறதுக்கான சூட்சமும் இதுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு செவ்வாய் தசை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தனம், பொருளாதாரம், பூர்வீகம், வெளிநாட்டு பிரயாணம், அதனால் லாபம், பூமியினால் ஆதாயம்னு நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் 90% உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல பலனே இருக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் 12 லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் தனது ஆதிபத்தியத்தை செயல்படுத்தும் முறைகள். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் எப்படிப்பட்டது இருக்குங்கிறத வரும் காணொலிகளில் பார்ப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.